வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுக்கு இடையிலான 2 நாள் கூட்டம் புதுடெல்லியில் இன்று தொடங்கியுள்ளது. தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை கூட்டமைப்பின் ஏல நடைமுறைக்கான இணையதளத்தை மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா நாளை தொடக்கி வைக்கிறார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு முயல்வது குறித்து தமிழக சட்டமன்றத்தில் இன்று விவாதம் மேற்கொள்ளப்பட்டது. காரைக்கால் திருநள்ளாற்றில் முதியோர்களுக்கு போர்வை மற்றும் காலணி வழங்கும் பணிகளை மாநில அமைச்சர் திரு GNS ராஜசேகரன் இன்று தொடக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுக்கு இடையிலான 2 நாள் கூட்டம் புதுடெல்லியில் இன்று தொடங்கியுள்ளது. இக்கூட்டம் குறித்து கூடுதல் விவரங்கள். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையிலான பிரிக்ஸ் கூட்டத்தில் 11 பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் பங்கேற்றுள்ளன. உலகின் முன்னுள்ள மரபுசாரா பாதுகாப்பு சவால்கள் என்ற கருப்பொருள் அடிப்படையில் முக்கிய விவாதங்கள் இடம்பெறுகின்றன. குறிப்பாக சைபர் பாதுகாப்பு மற்றும் AI மூலமான பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. தீவிரவாத எதிர்ப்பு மற்றும் பாதுகாப்பிற்கான தகவல் தொழில்நுட்பங்கள் குறித்து பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே அண்மையில் நடைபெற்ற கூட்டு பணிக்குழு கூட்டங்களின் முடிவுகள் குறித்தும் இன்றைய கூட்டத்தில் மறு ஆய்வு செய்யப்படுகிறது. ஆரம்பத்தில் பொருளாதார ஒத்துழைப்பை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்ட பிரிக்ஸ் கூட்டமைப்பில் தற்போது பாதுகாப்பு ஒத்துழைப்பு, நிதி கூட்டாண்மை மற்றும் மக்கள் நிலையிலான பரிமாற்றங்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. நாட்டின் சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்தி நீதியும் அரசின் இதர சேவைகளும் மக்களுக்கு எளிதில் கிடைப்பதை உறுதிப்படுத்த அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு முயற்சிகள் குறித்து மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் எழுதிய கட்டுரை ஒன்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். தொலைநிலை சட்டம், நியாயபந்து போன்ற அரசின் சேவைகளால் மக்களுக்கு குறைந்த செலவில் விரைந்து நீதி கிடைக்க இயன்றுள்ளதாக அமைச்சர் திரு மெக்வால் தமது கட்டுரையில் கூறியுள்ளார். சட்டம் மற்றும் நீதித்துறையில் டிஜிட்டல் மற்றும் இதர கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகளின் பணி எளிதாகி இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மெய்நிகர் நீதிமன்றம் போன்ற வசதிகளால் நீதித்துறையின் சேவைகளை நேரடியாக மக்களிடம் எடுத்துச் செல்ல முடிவதாக அமைச்சர் கூறியுள்ளார். நீதிமன்ற தீர்ப்புகள் தற்போது செயற்கை நுண்ணறிவு மூலம் 18 இந்திய மொழிகளில் மொழிபெயர்த்து வழங்கப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை புதுடெல்லியில் தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை கூட்டமைப்பின் ஏல நடைமுறைக்கான இணையதளத்தை தொடக்கி வைக்கிறார். வேளாண் விளைபொருட்களின் ஏலத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக இந்த இணையதளம் அமையும் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. விவசாயிகளுக்கு மட்டுமின்றி கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள அமைப்புகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் தேவையான எல்லா தகவல்களும் இந்த இணையதளத்தில் இடம்பெறும். தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை கூட்டமைப்பு சார்பில் விவசாயிகளை மையமாக கொண்ட வேறு பல டிஜிட்டல் முன்முயற்சிகளையும் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா நாளை இவ்விழாவின் போது தொடக்கி வைக்கிறார். விவசாயிகளின் குழந்தைகளுக்கான நாஃபெட் கல்யாண் கல்வி உதவித்தொகை திட்டமும், பயிறு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களின் கையிருப்பை திறம்பட்ட முறையில் நிர்வகிப்பதற்கான திருஷ்டி இணையதளமும் இதில் அடங்கும். மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு பந்தி சஞ்சய் குமார் இன்று புதுடெல்லியில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படைக்கு தலைமையக கட்டிடம் கட்டும் பணிகளை மெய்நிகர் முறையில் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் தொழிலக பாதுகாப்பு படையினரின் பங்கு மிக முக்கியமானது என்றும் நாட்டின் பொருளாதார போர் வீரர்களாகவே படையினர் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தமது உரையில் கூறினார். தொழிலக பாதுகாப்பு படைக்கான பல்வேறு தொழில்நுட்ப மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் தொழிலக பாதுகாப்பு படையினருக்கான பல்வேறு சமூக நலத் திட்டங்களையும் அமைச்சர் இவ்விழாவின் போது அறிவித்தார். தொழிலக பாதுகாப்பு படையினர் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு மனநல ஆலோசனை வழங்க தனித்திட்டம் அமலாகி வருவதையும் அவர் பாராட்டினார். சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறையில் வர்த்தகம் புரிவதை எளிதாக்குவது குறித்து இத்துறையின் பிரதிநிதிகளுடன் புதுடெல்லியில் நடைபெற்ற கலந்துரையாடல் கூட்டத்தில் மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கலந்து கொண்டார். சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறையின் மேம்பாட்டினால் பல கோடி மக்களின் வாழ்வாதாரத்தில் முக்கிய மாற்றங்களை கொண்டுவர முடியும் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் அமைச்சர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சுற்றுலா, விருந்தோம்பல் உள்ளிட்ட துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகள் மற்றும் வளர்ச்சி வாய்ப்புகளை தொடர்ந்து உருவாக்கி வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேஷ் மாநிலம் ஷிவ்பூர் மாவட்டத்தில் உள்ள குனோ தேசிய பூங்காவில் சஹாரியா பழங்குடியினர் மற்றும் சீட்டா மித்ரா தொண்டர்களை சந்தித்து ப்ராஜெக்ட் சீட்டா மற்றும் சிறுத்தைகள் மீட்டெடுப்பு திட்டத்தில் இவர்களின் முக்கிய பங்களிப்பை பாராட்டினார். முன்னதாக குனோ தேசிய பூங்காவை சுற்றி பார்த்து சிறுத்தைகளுக்கான கட்டுப்பாடு மையத்தையும் பார்வையிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2022ஆம் ஆண்டு குனோ தேசிய பூங்காவில் ப்ராஜெக்ட் சீட்டா திட்டத்தை தொடக்கி வைத்ததும் தற்போது இந்தியாவில் மொத்தமுள்ள 52 சிறுத்தைகளில் 49 சிறுத்தைகள் குனோ தேசிய பூங்காவில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம். செய்திகள் தொடர்கின்றன. மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு முயல்வது குறித்து தமிழக சட்டமன்றத்தில் இன்று விவாதம் மேற்கொள்ளப்பட்டது. இது குறித்து கூடுதல் விவரங்கள். மேகதாது அணை திட்டத்தினால் காவிரி நீர் பகிர்வு பாதிக்கப்படும் என்றும் தமிழகத்திற்கு இழப்பும் கர்நாடகத்திற்கு ஆதாயமும் ஏற்படுவதாகவே இத்திட்டம் அமையும் என்றும் தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கூறின. கர்நாடக அரசின் உத்தேசத்தை தமிழக அரசு எதிர்ப்பதாக அரசு தரப்பில் அவையில் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் மேகதாது நீர் தீர்ப்பாயம் அமைக்க கோரி தமிழக சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் அரசு அவையில் சுட்டிக்காட்டியது. நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் விவாதங்களின் போது இடையிட்டு பேசுகையில், மேகதாது அணை குறித்த கர்நாடக அரசின் விரிவான திட்ட அறிக்கையை மத்திய அரசு அங்கீகரிக்க கூடாது என வலியுறுத்தினார். விவசாயிகளின் முக்கிய பிரச்சனையான இந்த விவகாரத்தை குடிநீர் பிரச்சனையாக மாற்றிக் காட்ட கர்நாடக அரசு முயல்வதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டினார். தமிழக சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது இன்று நடைபெற்ற விவாதங்களில் பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் பங்கேற்று பேசுகையில், பிரதமர் திரு நரேந்திர மோடி பல கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தமிழகத்திற்கு வழங்கியிருப்பதாக பாராட்டினார். தமிழகத்தின் தேவைகளை மத்திய அரசிடம் எடுத்துக் கூறியதற்கு முதலமைச்சர் திரு விஜய்க்கும் அவர் பாராட்டு தெரிவித்துக் கொண்டார். நேற்று அமோனியா கசிவு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கான அரசின் கருணைத் தொகை 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட வேண்டும் என திமுக கொறடா திரு ஏவா வேலு கூறினார். அபாயகரமான தொழில்களை முறைப்படுத்த தனி கவுன்சில் அமைக்கப்படும் என்றும் தமிழக அரசு இன்று சட்டமன்றத்தில் அறிவித்தது. இன்று முதலமைச்சர் திரு விஜயின் 53வது பிறந்த நாளையொட்டி கட்சி வித்தியாசமின்றி சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். காரைக்கால் திருநள்ளாற்றில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் திரு GNS ராஜசேகரன் 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு போர்வை மற்றும் காலணி வழங்கும் பணிகளை தொடக்கி வைத்தார். திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட சுமார் 5000 முதியவர்களுக்கு இந்த உதவிகள் வழங்கப்பட உள்ளன. சமூக நலத்துறை உதவி இயக்குநர் திரு சுந்தரம், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி திருமதி கிருஷ்ணவேணி உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். வரும் 28ஆம் தேதி நடைபெற உள்ள பல்ஸ் போலியோ இயக்கம் குறித்து காரைக்காலில் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். சுகாதாரத்துறை துணை இயக்குநர் டாக்டர் சிவராஜ்குமார் மற்றும் இதர அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். காரைக்காலில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவில் உட்பட 79 முக்கிய இடங்களில் போலியோ சொட்டு மருந்து மையங்கள் செயல்படும் என்றும், மாவட்டத்தில் 5 வயதுக்குட்பட்ட சுமார் 12000 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து போடப்படும் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஒடிசா மற்றும் சுற்றுப்புற பிராந்தியங்களை உள்ளடக்கிய கிழக்கு கடலோர ரயில்வே மண்டலத்தில் மொத்தம் 631 கிலோமீட்டர் ரயில் பாதைகளில் கவச் என்னும் தானியங்கி ரயில் பாதுகாப்பு வசதிகளை நிறுவ ரயில்வே துறை ஒப்புதல் அளித்துள்ளது. ஹரிதாஸ்பூர், பராதீப், குர்தார் ரோடு, பலாங்கீர், போப்பிலி, சாலூர் உள்ளிட்ட 6 முக்கிய ரயில் பாதை பிரிவுகளில் ரயில்கள் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் வாய்ப்பை தடுக்கவும், ரயில்களின் இயக்கத்தில் பொதுவான பாதுகாப்பை அதிகரிக்கவும் இதனால் ஏதுவாகும் என்று அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாட்டில் போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள ரயில் பாதை பிரிவுகளில் கவச் வசதிகளை நிறுவ மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, குமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் இந்திய நேரப்படி இன்று இரவு 10:30 மணிக்கு டல்லாஸில் நடைபெறும் போட்டியில் ஆஸ்திரியா, அர்ஜென்டினா அணிகள் மோத உள்ளன. முன்னதாக எகிப்து, நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே வான்கூவரில் நடைபெற்ற போட்டியில் எகிப்து அணி 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. கேப் வெர்டே, உருகுவே அணிகளுக்கு இடையே புளோரிடாவில் நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூ யூனியன் பிரதேச நிர்வாகி திரு பிரஃபுல் பாய் பட்டேல் மனைவி பாவனா பென் பட்டேல் மறைவு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி துயரம் வெளியிட்டுள்ளார். பட்டேல் குடும்பத்தினருடன் தமக்கு பல ஆண்டுகளாக நல்லுறவு உண்டு என்றும், பாவனா பென் பட்டேல் மறைவினால் துயரமடைந்துள்ள குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் இடையிலான 2 நாள் கூட்டம் புதுடெல்லியில் இன்று தொடங்கியுள்ளது. தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை கூட்டமைப்பின் ஏல நடைமுறைக்கான இணையதளத்தை மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா நாளை தொடக்கி வைக்கிறார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு முயல்வது குறித்து தமிழக சட்டமன்றத்தில் இன்று விவாதம் மேற்கொள்ளப்பட்டது. காரைக்கால் திருநள்ளாற்றில் முதியோர்களுக்கு போர்வை மற்றும் காலணி வழங்கும் பணிகளை மாநில அமைச்சர் திரு GNS ராஜசேகரன் இன்று தொடக்கி வைத்தார். இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.